காலையில கார்த்திக் நடந்த ஆக்சிடென்ட்க்கு நீதான் காரணம்ல? இல்ல. போய் சொல்லாத. நீ போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஆமா, நான் தான் பண்ணேன். இப்ப என்ன இப்போ? ஏன் இப்படி பண்ண? ஏய், எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்கல. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்கெல்லாம் நிறுத்திட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. இல்லனா நீங்க பெரிய விளைவுகளை சந்திப்பீங்க. ஆமா, நீ என்னமோ புதுசா பாக்குற மாதிரி ரியாக்ட் பண்ற. இது நம்ம அண்ணனை கொலை பண்ண குடும்பம். புரியுதா? நான் இங்க வந்ததே இவங்க எல்லாரையும் பழி வாங்குறதுக்கு தான். மாறன் உன் கழுத்துல தாலி கட்டி உன் வாழ்க்கைய கெடுத்தான். இப்போ பிருந்தா வாழ்க்கையும் நாசமா போணுமா? ஏய், யாரும் யாரையும் கொலை பண்ணல. யாரோட வாழ்க்கை இங்க நாசமா போகல. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அந்த எல்லாரும் இங்க மன்னிச்சு மறந்தாச்சு. நீ இன்னும் அதே புடிச்சு தூங்கிட்டு உன் வாழ்க்கையும் கெடுத்துட்டு மத்தவங்க நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்க. என்ன சொன்ன? அது ஆக்சிடென்டா? அண்ணனை கொன்னுட்டு பாதியோட விட்டு ஓடி வந்த ஒரு கொலைகாரனோட வாழ்ந்துட்டு அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் சப்போர்ட் பண்றல நீ. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல. நீ தப்பு பண்ணன்னு தெரிஞ்சு உன்னை இந்த குடும்பத்தை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அப்ப கூட உனக்காக யாரடி வந்து நின்னா? மாறன் தானே நின்னா. அந்த மாறனை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. உனக்கெல்லாம் குற்ற உணர்ச்சியாவே இல்ல. ஹெச்சி, வாய மூடு. செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்றதா நினைச்சு எல்லாரும் என்கிட்ட கரிசனம் காட்டிட்டா. இவெல்லாம் ஒரு ஆளாடி? குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறவன். வீட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு தண்டம். இவன் கூட வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? சி.